வணக்கம் நண்பர்களே. 25 வயசுல சொந்த வீடு. இது கேட்கும்போது ஒரு பெரிய கனவு மாதிரி தெரியலாம். ஆனா அது வெறும் கனவில்ல. சரியான திட்டமிடல் இருந்தா கண்டிப்பா அடையக்கூடிய ஒரு இலக்கு. அந்த இலக்கை எப்படி அடையிறதுங்கிறதுக்கான ஒரு தெளிவான வழியை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சொந்த வீடு இது நம்மள பல பேருக்கு வெறும் வார்த்தை இல்ல, ஒரு எமோஷன், ஒரு பெரிய கனவு இல்லையா? அது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் கிடையாது. அது ஒரு பாதுகாப்பு, ஒரு ஸ்திரத்தன்மை, நம்மளோட எதிர்காலத்துக்கான ஒரு மிகப்பெரிய சொத்து. நம்ம வாழ்க்கையோட மிக முக்கியமான மைல் கல்லுன்னு கூட சொல்லலாம். ஆனா ஒரு நிமிஷம், இப்போ இருக்கிற நிலைமையில வீட்டு விலையெல்லாம் ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல எப்படிங்க வீடு வாங்குறதுன்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. சவால்கள் நிச்சயமா இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க. அந்த சவால்களை தாண்டி உங்க கனவை எப்படி நிஜமாக்குறதுன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, அப்போ நம்மளோட ரோட் மேப் என்னன்னு பாத்திரலாமா? முதல்ல நம்ம பணத்தை எப்படி கையாள்றதுன்னு பாப்போம். அப்புறம் டவுன் பேமெண்ட், கிரெடிட் ஸ்கோர், கரெக்டான லோன் செலக்ட் பண்றது. கடைசியா ஒரு ஹாப்பியான வீட்டு ஓனரா எப்படி இருக்கிறதுன்னு படிப்படியா பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு பெரிய விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அதோட அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? உங்க சொந்த வீட்டு கனவுக்கும் அதேதான். அதுக்கான அஸ்திவாரம் உங்க பணத்தை நீங்க எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்கன்றதுதான். இதுக்கு ஒரு நல்ல பட்ஜெட் ரொம்ப அவசியம். இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. உங்க மாச சம்பளத்தை இந்த 3 வகையா பிரிச்சு பாருங்க. 1 வாடகை, இஎம்ஐ, மளிகை சாமான் மாதிரி தவிர்க்க முடியாத செலவுகள். 2வது சினிமா, ஹோட்டல்னு நாம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய செலவுகள். 3வது நம்ம வீட்டு கனவுக்கான சேமிப்பு. இப்படி பிரிக்கும்போது 2வது வகையில எங்க தேவையில்லாம பணம் போகுதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சு அதை சேமிப்புக்கு மடைமாற்றலாம். முதல் முறையா வீடு வாங்குறவங்களுக்கு முன்னாடி நிக்கிற பெரிய மலை எது தெரியுமா? அதுதான் இந்த டவுன் பேமெண்ட், அதாவது முன்பணம். பொதுவா வீட்டோட விலையில 10% 25% வரைக்கும் இது இருக்கும். வாங்க இந்த மலையை எப்படி தாண்டறதுன்னு பார்க்கலாம். அப்போ இந்த மலையை எப்படி தாண்டறது? அதுக்கு ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல நமக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் தேவைன்னு சரியா கணக்கு போடுங்க. 2வது சம்பளம் வந்ததும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஆட்டோமேட்டிக்கா சேமிப்பு கணக்குக்கு மாத்துற மாதிரி செட் பண்ணுங்க. இது ஒரு கட்டாய செலவு மாதிரி ஆகிடணும். 3வது உங்க இலக்கு 5 வருஷத்துக்கு மேல இருந்தா சும்மா சேமிக்காம மியூச்சுவல் ஃபண்டுகள்ல முதலீடு பண்ணுங்க. கூட்டு வட்டியோட சக்தி உங்க பணத்தை வேகமா வளர வைக்கும். ஒரு நிமிஷம். இதுவரைக்கும் நாம பேசின விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருந்தா, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனும் இது மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை கொண்டு வர எங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகமா இருக்கும். சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். கிரெடிட் ஸ்கோர். இது வெறும் ஒரு நம்பர்னு நினைச்சிடாதுங்க. சொல்லப்போனா இது உங்களோட ஃபைனான்ஷியல் பாஸ்போர்ட் மாதிரி. இந்த பாஸ்போர்ட் எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கோ அவ்ளோ குறைஞ்ச வட்டியில உங்களுக்கு நல்ல லோன் கிடைக்கும். பேங்க் உங்களுக்கு லோன் கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுத்தா எவ்ளோ வட்டி போடலான்னு முடிவு பண்றதுக்கு அவங்க பாக்குற அந்த மேஜிக் நம்பர், அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் 750க்கு மேல. ஆமாங்க, இந்த நம்பர் தான் கேம் சேஞ்சர். உங்க கிரெடிட் ஸ்கோர் 750க்கு மேல இருந்தா நீங்க பேங்க் கிட்ட தைரியமா வட்டி விஷயத்துல பேரம் பேசலாம். ஒரு 0.5% வட்டி குறைஞ்சா கூட மொத்த கடன் காலத்துல நீங்க லட்சக்கணக்குல மிச்சப்படுத்த முடியும். அப்போ அந்த சூப்பரான ஸ்கோரை எப்படி அடையிறது? 3 விஷயம்தான். நம்பர் 1, கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் மாதிரி அதிக வட்டி கடன்களை முதல்ல அடைச்சிடுங்க. நம்பர் 2, எந்த பில்லா இருந்தாலும் ஒரு நாள் கூட லேட் பண்ணாம கரெக்ட் டைம்க்கு கட்டிடுங்க. நம்பர் 3, உங்க கிரெடிட் கார்டு லிமிட்ல 30%க்கு மேல யூஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ உங்க கையில டவுன் பேமெண்ட்கான பணமும் இருக்கு, நல்ல கிரெடிட் ஸ்கோரும் இருக்கு. அடுத்து என்ன? சரியான லோனை தேடி கண்டுபிடிக்கிறது தான். அவசரப்பட்டு முதல் வங்கியிலே லோன் வாங்கிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையா அலசி ஆராய்ஞ்சு முடிவு பண்ணணும். நீங்க வீடு தேட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான். பேங்க் கிட்ட போய் ப்ரீ அப்ரூவல் லெட்டர் வாங்குறது. இதனால உங்களுக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும், உங்க பட்ஜெட் என்னன்னு ஒரு தெளிவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு சீரியஸான பையர்னு வீடு விக்கிறவங்களுக்கும் தெரியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. ஃபிக்ஸ்ட் ரேட்னா உங்க இஎம்ஐ கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் மாறாது. இது ரொம்ப சேஃப். ஆனா வேரியபிள் ரேட் ஆரம்பத்துல கம்மியா இருக்கலாம். ஆனா நாளைக்கு வட்டி ஏறினா உங்க இஎம்ஐயும் ஏறும். சோ உங்க ரிஸ்க் எடுக்கும் திறனை பொறுத்து இதை முடிவு பண்ணணும். வீடு வாங்கிட்டா எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்க கூடாது. உண்மையான ஆட்டமே இனிதான் ஆரம்பம். மாசம் இஎம்ஐ கட்டுறது மட்டும் இல்லாம வீட்ட உரிமையாளரா இருக்க இன்னும் சில செலவுகள் இருக்கு. அதையும் சரியா திட்டமிடணும்.
இதுக்கு ஒரு சிம்பிள் தம்ப் ரூல் இருக்கு. அதுதான் 1% ரூல். அதாவது உங்க வீட்டோட மதிப்புல 1% ஒவ்வொரு வருஷமும் மெயின்டெனன்ஸ், சொத்து வரி, ரிப்பேர்னு வர்ற செலவுகளுக்காக எடுத்து வைக்கணும். இது ஒரு குறைந்தபட்ச கணக்கு தான். வீடு பழசாக ஆக இந்த செலவு அதிகமாகலாம். உங்க வீட்டையும் உங்களையும் பாதுகாக்கிறதுக்கு 2 கவசம் ரொம்ப முக்கியம். ஒன்னு எமர்ஜென்சி ஃபண்ட். திடீர்னு வேலை போனா கூட குறைஞ்சது 6 மாசத்துக்காவது இஎம்ஐ கட்ட இந்த பணம் உதவும். 2வது விரிவான ஹோம் இன்சூரன்ஸ். தீ, வெள்ளம், திருட்டு மாதிரி எதிர்பாராத சம்பவங்கள்ல இருந்து உங்க சொத்தை பாதுகாக்க இது கட்டாயம் தேவை. பாத்தீங்களா? சொந்த வீடுங்கிறது ஒரு எட்ட முடியாத கனவெல்லாம் இல்ல. அதுக்கு தேவையானது சரியான திட்டமிடலும், கொஞ்சம் நிதி ஒழுக்கமும், சில ஸ்மார்ட்டான உத்திகளும் தான். இத சரியா செஞ்சா நீங்களும் இளம் வயசுலயே உங்க கனவு வீட்டுக்கு சொந்தக்காரராகலாம். சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன். இந்த முழு விளக்கத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் உங்க சொந்த வீட்டு கனவை நோக்கி நீங்க எடுத்து வைக்க போற முதல் ஸ்டெப் என்ன? உங்க பட்ஜெட்டை சரி பண்ண போறீங்களா, இல்ல கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ண போறீங்களா? யோசிச்சு உங்க முதல் படியை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம்.